கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். 1908ஆம் ஆண்டு தென் துருவமான அண்டார்டிகாவை அடைவதற்காக 4 பேர் அடங்கிய ஒரு குழுவினர் ஆயத்தம் செய்து புறப்பட்டார்கள். ஏர்னஸ்ட் ஷக்லர்டன் என்ற அந்த அதிகாரியின் தலைமையிலே அவர்கள் 4 பேரும் ஏராளமான பொருட்களை எடுத்துச் சென்றார்கள். 4 போனி குதிரைகள் முதுகிலே தங்களுக்கு தேவையான கேமராக்கள், உணவுப் பொருட்கள், வெப்ப ஆடைகள், பொழுதுபோக்கு சாதனங்கள் எல்லாவற்றையும் ஏற்றி எப்படியாயிலும் தென்துருவத்தை அடைந்துவிட வேண்டும் என்று புறப்பட்டார்கள். ஆனால் போகிற வழியெங்கும் பனிப்பாறைகள் ஆங்காங்கே சரிந்து பெரிய நீரலைகள் எழுந்து இவர்கள் பயணத்தை தடுத்து கொண்டே வந்தது. கடுமையான காற்று இவர்களை முன்னேற விடாமல் தடுத்தது. ஒரு குறிப்பிட்ட இடத்திலே 4 குதிரைகளும் பனிச்சரிவிலே அடித்துச் செல்லப்பட்டு விட்டன. அநேக பொருட்களும் போய்விட்டது. இவர்கள் சுமந்து கொண்டிருந்த சில உணவுப் பொருட்கள் மட்டும் மிஞ்சியது. இனி நாம் போவது சரியல்ல, திரும்பி விடுவோம் என்று சொல்லி 100 நாட்கள் பயணம் செய்த நிலையில் அவர்கள் திரும்பி வர ஆரம்பித்தார்கள். உணவுப் பொருட்கள் எல்லாம் தீர்ந்து மிகவும் குறைந்த அளவே இருந்ததுனால அந்த குறைந்த அளவு உணவை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பகிர்ந்து கொண்டு 100 நாள் பிரயாணம் போன அந்த தூரத்தை 20 நாள் பிரயாணத்திலே திரும்ப கடந்து தங்களுடைய பேஸ் கேம்புக்கு வந்துவிட வேண்டும் என்று தீவிரித்தார்கள். அப்படியே 27 நாள் கடுமையான போராடி அவர்கள் தங்களுடைய இருப்பிடத்தை வந்து சேர்ந்தார்கள். 100 நாள் பயணத்தின் போது எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது, தென் துருவத்தை அடைந்து விடுவோம் என்று. ஆனால் இனி முடியாது என்று முடிவு செய்து நாங்கள் திரும்பி வரும்போது உணவு பற்றாக்குறையினால் கடுமையாக அவதிப்பட்டோம். எனவே நாம் எதை பற்றியாவது பேசிக்கொண்டே வர வேண்டும் என்று பல காரியங்களை குறித்து பேசினோம். எங்கள் ரட்சிப்பை குறித்தும் நாங்கள் மரணித்தால் பரலோகத்துக்கு போய் சேருவோமா என்ற நம்பிக்கையை குறித்தும் பேசிக்கொண்டே வந்தோம். எல்லாவற்றையும் விட நம்முடைய பேஸ் கேம்புக்கு, நம்முடைய நாட்டுக்கு திரும்பின பிறகு பெரிய விருந்து வைத்து இதை சாப்பிட வேண்டும், அதை சாப்பிட வேண்டும், அது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும், இது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் என்று பெரிய விருந்தை பற்றியும் உணவுப் பொருட்களை பற்றியும் பேசிக்கொண்டே திரும்பி வந்தோம். எனக்கு தேவகுமாரன் சொன்ன வார்த்தை நினைவுக்கு வந்தது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4:6, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நம்முடைய உணவு குறைவுகள் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாட்களிலே தீர்ந்து விட போகிறது. எனவே அதுவரை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். வரப்போகிற அதை நினைக்கும் போது இருப்பவைகளை நாம் பொறுத்து கொண்டு முன்னேறுவோம். தேவகுமாரன் சொல்கின்றார், துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நாம் குறைவுபட்டிருக்கின்றோம், நிறைவே அடைவோம், இதை அவர் நிறைவேற்றுவார் என்று நம்பிக்கையோடு நாங்கள் வந்தோம். அப்படியே வந்து சேர்ந்து விட்டோம் என்று சொன்னார்கள். அவர்கள் எழுதின பல முக்கிய குறிப்புகளை வைத்துத்தான் அதன் பிறகு தென் துருவத்தை நோக்கி பயணிப்பவர்கள் எல்லாம் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டார்கள். நாம் துயரப்படும் போதும் பசி தாகம் அடையும் போதும் இவைகளெல்லாம் ஒரு நாள் தீர்ந்து தேவகுமாரனோடு நாம் சேருவோம். அப்பொழுது பசி தாகம் ஒன்றும் இல்லை, ஆறுதல் கிடைக்கிறது. அவருடைய சந்தோஷத்துக்குள்ளே பங்கடைவோம் என்று நம்மை தேற்றிக் கொள்ள வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து பேசுவோம். மரணமில்லா ஒரு வாழ்க்கையை குறித்தும் பரலோகத்தில் இருக்கிற பாக்கியங்களை குறித்தும் பேசுவோம். ஒரு நாள் அவைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த நம்பிக்கையோடு வாழ்வோமாக. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளோடு வாழ நமக்கு நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக. ஆமேன்.